Hi friends, welcome to Ajaa suja sister channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற காணொளி வந்து கற்றாழை ஜூஸ். கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வீடுகளில் வந்து எல்லா வீடுகள்லையுமே கற்றாழை வந்து கட்டாயம் இருக்கும். இது வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு செடி உண்டு. எல்லா வகையான மருந்துகளுக்கும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மிகவும் குளிர்மையான ஒரு செடி. இது வந்து வீடுகளில் இருக்கும். இதில் தான் நான் இன்றைக்கு ஜூஸ் செய்ய போகிறேன். இந்த கற்றாழை வந்து தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அதோட வந்து தோடங்காய் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது வந்து அந்த ஒரேஞ்சு தான் நாங்கள் அந்த விதைகளை போட்டு நாங்கள் எங்களுக்கு இப்படி சின்ன சின்ன தோடம்பழமாக தான் கிடைச்சிருக்குது. ஆனால் இது இனிக்காது, மிகவும் புளிப்பாக இருக்கும். ஜூஸுக்கு போட்டுக்கொள்ள மிகவும் நல்லா இருக்கும் இந்த தோடம்பழம். இது ரெண்டையும் வச்சு தான் நான் ஜூஸ் செய்து காட்ட போகிறேன். இந்த கற்றாழை வந்து ரெண்டு பக்கமும் முள் மாதிரி இருக்கும். அதை வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அதோட அந்த பச்சை கலரில் தோல் இருக்கும். அதையும் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். வெட்டுறது ஈஸியாக இருக்கும். உள்ளுக்கு வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த இளநீர் வழுக்கைகள் மாதிரி இருக்கும், அப்படி இல்லையாண்டா நொங்கு அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். மிகவும் சுவையாக இருக்கும். அதோட மிக மிக ஆரோக்கியமான ஒன்று. இதில் தான் இன்றைக்கு நாங்கள் ஜூஸ் செய்து காட்ட போகிறேன். இப்படி தோலை சீவி எடுத்துக்கொள்ள போகிறேன். உள்ளுக்கு இருக்கிற அந்த ஜெல்லை வந்து கரண்டியால் வலிக்கும் போது மிகவும் இலகுவாகவே வரும். இந்த கற்றாழை ஜூஸ் பாவிக்கிறதால எங்களோட உடல் மிகவும் அழகாக இருக்கும். அதோட எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். தலைமுடிகளுக்கெல்லாம் மிகவும் சிறந்த ஒன்று. நிறைய நோய்களுக்கு வந்து நாங்கள் இதை வந்து மருந்தாக வந்து பாவிச்சு கொள்கிறோம். நாங்கள் அதை விட வந்து வெயில் காலங்களில் இது ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அவ்வளவு குளிர்மையாக இருக்கும். எப்போதுமே இந்த செடி வந்து குளுகுலண்டு தான் இருக்கும். எடுத்து நாங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போதே அவ்வளவு குளிர்மையாக இருக்கும். வெயில் காலங்களில் கட்டாயமாக ஜூஸ் செய்து குடிங்க. அவ்வளவு ஆரோக்கியமான ஒன்று. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்தாச்சுது. நான் வந்து இப்போ ஒரு தண்ணியில் வந்து இதை கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த பிசு பிசுக்கிற ஒரு தன்மை மாதிரி இருக்கும். இதை அப்படியேயும் போட்டு ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். அதை ஒருக்கா நான் கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். கழுவாமல் எடுக்கிறது மிகவும் சிறந்தது. இப்படி கழுவி எடுத்துட்டு நான் வந்து இதை மசிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். மிக்சி இருந்துச்சுண்டா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ள இலகுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்ன கரண்டி ஒன்றால் வச்சு மசிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது எப்போவுமே தன்மையாகவே இருக்கும். அதிலே நீர்த்தன்மை அப்படியே இருக்கும். இப்படி சின்ன சின்னனா மசிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் கத்தியாலையும் சின்ன சின்னனா வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் தோடம்பழ ஜூஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதுதான் நாங்கள் எங்களோட வீட்டில் நட்டது. இது வந்து ஒரேஞ்சு தான் நான் சீட்ஸை போட்ட நாங்கள் இப்படி வந்திருக்குது. உள்ளுக்கு மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஆனால் மிகவும் புளிப்பாக இருக்கும். சாப்பிட முடியாது. ஜூஸுகள் அதுகளை போட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். நிறைய சீட்ஸ் இருக்குது இதுக்குள்ள. இதே அளவில் தான் இந்த தோடம்பழம் இருக்குது. இப்போ வந்து ஜூஸ் ரெடி பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வந்து அந்த மசிச்சு வச்சுக்கிற கற்றாழையை போட்டுக்கொள்ளுவோம். அதோட வந்து அந்த தோடம்பழ ஜூஸையும் நாங்கள் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வடிகட்டி கொள்ளுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். எந்த உணவுக்குமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொண்டால் தான் அதன் சுவை தெரியும். இப்போ தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு இனிப்பு தன்மை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். நான் குளிர்ந்த நீர் தான் விட்டுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலக்கி கொள்ளுவோம். இந்த சீனி நல்லா கரைஞ்சி கொள்ளுவோம். நல்லாகவே கலக்கி விட்டு கொள்ளுவோம். அவ்வளவுதான். இது நல்லாவே சீனி கரைஞ்சிட்டா போதும். ஜூஸ் ரெடி ஆயிட்டுது. நாங்கள் இனி பரிமாறிக்கொள்ள வேண்டியதான்.
மிகவும் குழு குழு குழுவண்டு இருக்கும் இந்த ஜூஸ், அவ்வளவு நல்லா இருக்கும். நாங்கள் கிழமையில ஒரு நாளை கண்டாலும் இந்த ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் ஆரோக்கியமான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்றாழை ஜூஸ் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.